ராசிநாதன் ஆட்சி உச்சம் அடைகிற மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப லக்கியஸ்ட் மந்த்ன்னு தான் சொல்லலாம். வேலை தொழில் மாற்றத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்தாலுமே சரி, ஃபேமிலி லவ் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் லைஃப் உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் நல்ல முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்க. ஒரு புது மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு புது உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்குன்னும் போது நீங்கள் உங்கள் வேலை தொழிலில் உங்களுடைய சொந்த முன்னேற்றத்துக்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது எல்லாத்தையும் அப்போ நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் தள்ளி போடுங்க. தள்ளி போட்டுட்டு மாத பிற்பாதையில் நீங்கள் தொடங்குங்க. அது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி செப்டம்பர் மாத பிற்பாதையில் பெரும்பாலும் அதிகமாக பொருட்களை வாங்கிக்காதீங்க. மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ராசி பலன்களை தொடர்ந்து கவனித்து வந்து உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கிறீங்க. அதற்காக மிகவும் நன்றி. உங்களுடைய விமர்சனங்களும் உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மிதுன ராசியினருக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். கடந்த 3-4 மாதங்களாகவே மிதுன ராசியினர் தன்னுடைய வேலை தொழிலில் ஒரு சேஞ்சஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க. சில பேருக்கு கடந்த மாதமே கிடைச்சிட்ருக்கோம். அப்படி கிடைக்காதவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளத மாதமாகவே தான் இருக்க போகுது. ஆமாங்க, பல பேருக்கு இந்த செப்டம்பர் மாதம் வேலை தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தான் சொல்லணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் ஆட்சி உச்சம் அடைகிறாரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல. 4ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் ஆட்சி உச்சம் அடைகிற மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப லக்கியஸ்ட் மந்த்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றதோடு சனியோட பார்வையும் பெறுறாரு. சனியோட பார்வை சமசப்தம பார்வையாக புதன் மேலே விழுது. சனி பார்வை புதன் மேலேயும் புதன் பார்வை சனி மேலேயும் இருக்கிறதுனால இது உங்களுக்கு வேலை தொழில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல்ல சூரியனும் உச்சமடைந்த புதனோட இணைவு பெறுகிறாரு. அப்போ கண்டிப்பாக உங்களுடைய புத்தி கூர்மை இன்னும் நல்ல தெளிவாக வேலை செய்யும். வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், இல்லை புதுசாக வேறு வேலைக்கு ட்ரை பண்ணணும், தொழிலே மொத்தமாக மாற்றணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதம் செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் நீங்கள் புதுசாக எது இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் சரி, வேலைக்கோ சரி தொழிலுக்கோ சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் அடுத்ததான் 5ஆம் இடத்துல செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் மாறாரு. அதனால் உங்களுக்கு இந்த செவ்வாயோட மாற்றமும் நல்ல பயனுள்ளதாகவே தான் இருக்கு. ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கும் குரு செவ்வாய் மீது பார்வை செலுத்துவதால் உங்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு அது லாபகரமாக தான் இருக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ வழிபாடெல்லாம் இப்போ வேலை செய்யும். குலதெய்வத்துக்கிட்ட என்னெல்லாம் வேண்டுதல் வச்சிங்களோ அதெல்லாம் இப்போ செயல்படக்கூடிய காலமாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரன் கேது இணைவு என்பது 3ஆம் இடத்துல இருக்குன்னும் போது அப்போ வீட்டில் தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள் உண்டாகும். அதனால் வீட்டில் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ண வேணாம். ஃபேமிலி லைஃப்பும் சரி, இல்லை மேரேஜுக்காக யாருன்னா பார்த்துட்ருக்கனாலும் சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு அவ்வளவு ஃபேவரபுளாக இல்லைன்னு தான் சொல்லணும். வேலை தொழில் மாற்றத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்தாலுமே சரி, ஃபேமிலி லவ் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் லைஃப்ன்றது உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. அதனால் இந்த ஒரு மாத காலம் நீங்கள் மேரேஜுக்காக யாருன்னா காத்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடலாம். நீங்கள் தீபாவளி டைமில் நீங்கள் பார்த்துக்கிறது இன்னும் நல்லதாகவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆமாங்க, வெளிநாட்டில் போய் யாருன்னா படிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை வெளி மாநிலம் வெளி ஊரில் போய் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய ஜாப் கெரியர் ப்ரொஃபஷனுக்கான கைட்லைன்ஸ் உங்களுக்கு கிடச்சி அதற்கான படிப்பை தான் நீங்கள் சூஸ் பண்ணி படிப்பீங்க. அதே மாதிரி யாரெல்லாம்
பேங்க் லோனுக்காக காத்துட்ருக்கீங்க, ஒரு லோன் கிடைச்சதுன்னா நான் வீடு வாங்க முடியும், வண்டி எதனா வாங்க முடியும்னா அது தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். ஓகேங்களா? ஸோ லோனுக்காக காத்துட்ருக்காங்க, உங்கள் லோன் ப்ராசஸ்க்காக காத்துட்ருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஃபேமிலி லைஃப்பும் மேரேஜ் லைஃப்பும் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஃபேமிலியில் லேடிஸ் யாருனா இருக்காங்கன்னா அவங்க மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்து அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு தேவையில்லாத ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும். அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகளை செய்யுங்க. உங்களால் முடிந்த உதவிகளை உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை உண்டு பண்ணும். உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இருக்குன்னும் போது அது உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குது. அதாவது என்னென்னா கேந்திர ஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு. மிதுன ராசிக்கு ரொம்பவும் முக்கியமாக எதெல்லாம் பார்க்கணுன்னா புதன், சனி மற்றும் சுக்கிரன். சுக்கிரன் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையலை. மற்றபடி பார்த்திங்கன்னா சூரியன் புதன் இணைவு உங்களுக்கு 4ஆம் இடத்துலையும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனியும் உங்களுடைய லக்னத்திலே உங்கள் வீட்டிலேயே குருவும் இணைவு பெற்றிருக்குன்னும் போது உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் நல்ல முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்க. ஒரு புது மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்துக்கணும். லவ்வில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்காதீங்க. அதிகமாக பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனைகளை உண்டு பண்ணோம். அதே மாதிரி தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட் இருக்குன்னும் போது நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுற பிரச்சனைகளை வெளியே யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேணாம். மற்றவங்க பஞ்சாயத்து பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை மீறி உங்கள் கையை மீறி போகும். அதனால் உங்கள் பிரச்சனைகளை நீங்களே சால்வ் பண்ண பாருங்கள். இல்லைன்னா அமைதியாக கடந்து போங்க. அந்த ஒரு மாத காலம் முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை தன்னாலேயே சரியாயிட போகுது. அதனால் செப்டம்பர் மாதத்தில் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அதை நீங்கள் பெருசாக கண்டுக்காமல் இருந்துக்கிறதே ரொம்பவே நல்லது. அதில் நீங்கள் ஓவராக கேர் எடுத்து அதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதோ இல்லை அதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு ஏதாவது பேச போகிறீங்கன்னா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். அதனால் அதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதும் உங்களுடைய சொந்த உழைப்பும் சொந்த முன்னேற்றத்துக்கும் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்குன்னும் போது நீங்கள் உங்கள் வேலை தொழிலில் உங்களுடைய சொந்த முன்னேற்றத்துக்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் அதுக்கான பலனை கிடைச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் ஏதாவது இருந்தாலும் சரி அதற்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்க குலதெய்வ வழிபாடு தான் நல்ல பலன்களை கொடுக்க போகுதுன்னும் போது நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை எப்போவுமே நினச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பாக்கியஸ்தானம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த மாதிரியான பாக்கியங்கள் இருந்தாலும் அவர் அள்ளி கொடுக்க தான் போகிறாரு. அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் மாதம் முற்பாதியில் சூரியன் கேதுவுடன் இணைவு பெற்றிருக்கும் போது கொஞ்சம் நீங்கள் அடக்கி வாசிக்கணும். அதாவது என்னென்னா கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. உங்களுக்கு ஏற்படுகின்ற தேவையில்லாத சிந்தனையை வெளிப்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா கேதுவோட உங்களுடைய ராசிநாதன் புதன் இணைவு என்பது உங்களை ஒரு முட்டாள்தனமான சிந்தனையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால நீங்க எடுக்கும் முயற்சியில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 2-3 வாட்டி யார்கிட்டயே நீங்க ஆலோசனை கேட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய முயற்சிகள் ரொம்பவே சரியாக இருக்கா, நீங்கள் எடுத்த பிளான்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றது அதற்கான அனுபவம் வாய்ந்தவர்களிடம் நீங்கள் ஆலோசனை பெறுவது ரொம்பவே நல்லது. மாத முற்பாதி உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைன்றதுனால அப்போ நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் தள்ளி போடுங்க. தள்ளி போட்டுட்டு மாத பிற்பாதியில் நீங்கள் தொடங்குங்க. அது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி செப்டம்பர் மாத பிற்பாதியில் பெரும்பாலும் அதிகமாக பொருட்களை வாங்கிக்காதீங்க. அது உங்களுக்கு
உங்களுக்கு பயனுள்ளதா இருக்காது. ஏன்னா சுக்கிரன் கேது இணைவு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை உண்டு பண்ணும். அதுபோல நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் இல்லாம போகும், பயனற்றதா போகும், வீணா போகும். அப்படின்னும்போது நீங்க இந்த காலகட்டத்துல எதுவும் பெருசா நீங்க பிராண்டட் ஐட்டம்ஸ்ன்னு வாங்க வேணாம். புதுசா எந்த ஒரு இதுலயும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். இன்வெஸ்ட் பண்ணிக்காம இருக்கதே பெட்டரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதம் செப்டம்பர் மாசம் உங்களுக்கு லாஸ்ட் 4 மந்த்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால இந்த மாதத்துல ஏதாவது நீங்க மாற்றம் ஏற்படணும் வேலை தொழில்ல அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா, அது இப்ப நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. வாழ்த்துக்கள்.